Hello guys, welcome to Inner Magic. இந்த வீடியோல Think and Grow Rich Napoleon Hill அவர்கள் எழுதின புக் சம்மரியை பார்க்க போறோம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த புக் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. நீங்க இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல எதுல வேணா படிக்கலாம். இந்த புக் ஆத்தர் எப்படி எழுத ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்குறாங்க. எப்படின்னா செல்வத்தை எல்லாம் எப்படி குவிச்சிருக்காங்க, ஒரு வெற்றியாளர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்து அவங்களோட அனுபவம், அவங்களோட பாடம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றத நோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. அதுதான் இவருக்கு வேலையா வழங்கப்படுது. இதுக்காக அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே இது தேவையில்லாத விஷயம், நீ இதுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போடுற அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆத்தர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பா எடுத்துக்கிட்டு நிறைய பேரை அவர் பேட்டி எடுத்து அதோட சுருக்கத்தை தான் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. 27 மெம்பர்ஸை அவர் பேட்டி எடுத்திருப்பாரு. அதோட சுருக்கத்தையும் ஸ்டார்டிங்லேயே ஆத்தர் கொடுத்திருப்பாங்க. செல்வந்தர்கள் எப்படி செல்வத்தை குவித்தார்கள் அப்படிங்கறத கூர்ந்து நோக்கியிருக்காரு ஒவ்வொருத்தர்கிட்டயுமே. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்லயும் எப்படி நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும், அதோட ஸ்டெப்ஸ் எந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஓகே, செல்வத்தை நம்ம ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம செல்வத்தை பெறணும், நம்ம ஒரு பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் துவக்க புள்ளி அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஓகே, வாழ்வுல நம்ம இப்ப எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம அடைய விரும்பும் பணத்தையும் புகழையும் அங்கீகாரத்தையும் மகிழ்ச்சியையும் நம்மளால அடைய முடியும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப தயாராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. இதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெட வேணாம், சிந்தனையை ஒருமுகப்படுத்தினா மட்டும் போதும், நமக்கு என்ன தேவையோ அது தானாகவே நம்மளை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நம்ம ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா ஆத்தர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு திட்டவட்டமான குறிக்கோள் நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட், அது நிறைவேற வேண்டும் என்ற ஒரு கொழுந்து விட்டெறியும் ஆசை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொழுந்து விட்டெறியும் ஆசை இருந்தாதான் அந்த குறிக்கோளை உயிரோட்டத்தோட வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுட்டீங்க, அது ஆசையும் நல்லா கொழுந்து விட்டு எறியக்கூடிய ஆசையும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, உடனே முடிவெடுக்கும் திறன், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பல மன ஐக்கிய செயல்பாடு. அதாவது இப்போ நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் வேலைக்கு இருக்காங்கன்னா, அந்த 5 பேருமே அந்த தொழில் சிறக்கணும், அதுல நம்ம முன்னேறணுங்கிற ஆசையோட இருக்கணும். அதுதான் பல மன ஐக்கிய செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இவை எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு வெற்றியை அடைய முடியும். அந்த பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும். நீங்க எதை இலக்கா வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த பணத்தை கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. நம்ம எந்த ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னாலுமே ஒரு தடை அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏற்படும். இப்போ தடை வருது அப்படின்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. நம்ம எக்காரணத்து கொண்டும் நம்ம முயற்சியை கைவிடவே கூடாது. ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அதுல ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருதுன்னு உடனே அதை நிறுத்தக்கூடாது. ஆல்ரெடி இந்த தொழில் செஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு தடங்கள் வரும்போது அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வல்லுநர்களை கேட்டு ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் முடியாத பட்சத்துக்கு இதை கைவிடணும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் எடுத்த முடிவுல நம்ம பின்வாங்க கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. சூழ்நிலைக்காக சில பேர் அவங்களோட முடிவுகளை அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாத்தாம நம்ம கண்டிப்பா நம்மளோட குறிக்கோள்லயும் நம்ம திட்டத்திலையும் ரொம்ப உறுதியா இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த பணத்தை பெறக்கூடிய ஆற்றல், ஜெயிக்கக்கூடிய தன்மை நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு திட்டவட்டமான குறிக்கோள் நம்ம வச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி ஒரு கொழுந்து விட்டறியும் ஆசையா நம்ம மாத்துறது, அதை எப்படி செயலுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஆத்தர் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நமக்கு கோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு நோட்ல தெளிவா எழுதி வச்சுக்கணும். அதாவது இந்த டேட்ல நான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கணும், இல்ல இந்த தொழில நான் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி சில இலக்குகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே நீட்டா தெளிவா நமக்கு புரியுற மாதிரி நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு
பண்ணிட்டு அதை வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து நல்ல சத்தமா படிக்க சொல்றாங்க. அந்த எழுதுனது வந்து நம்ம மனசுல வந்து பதியணும். பிளஸ் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கணும், அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். நம்ம மனசுல வந்து அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும். இதை வந்து டெய்லி நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்ம வந்து இலக்கை அடைய முடியும். அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. நம்மளால வந்து எதை கற்பனை செய்ய முடியுதோ அதை வந்து நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோமே தவிர ஒரு ஏரோப்ளேன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டோம் இல்லையா? எதை நம்மளால கற்பனை பண்ண முடியுதோ அது கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா வந்து சொல்றாங்க. விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்ததுன்னா தோல்வினால அதோட வந்து மல்லுக்கு நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா எப்பெல்லாம் நமக்கு விடாமுயற்சியோட நம்ம வந்து செயல்படுறோமோ எப்பேற்பட்ட தோல்வியும் வந்து நம்மளால தாண்டி வர முடியும். நம்ம வந்து ஒரு 9 தடவை கீழே விழுந்தாலும் 10வது தடவை எழுந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம 9 தடவை விழுந்ததை பத்தி இந்த உலகமோ இல்ல நமக்கோ ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் வந்து இருக்காது. நம்ம எழுந்து நிக்கிறதா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். நம்மோட ஆழ் மனதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் டாக் வந்து எப்பயும் நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம யாரோட ரொம்ப நெருக்கமா பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளையே அறியாம அவங்களோட பண்பு நலன்களும் நம்மளோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நமக்கு நம்மளோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க வந்து நெகட்டிவ் பர்சன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்கல இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புக்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு திட்டவட்டமான கோலை வந்து செட் பண்ணிக்கணும். அந்த கோலை அடையக்கூடிய ஆசை வந்து நம்ம மனசுல கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசையா வந்து இருக்கணும். நம்ம விடாமுயற்சியோட அதை வந்து அப்ரோச் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். நம்ம அதை அடைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து எப்படி இருப்போம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வந்து எந்த மாதிரி உணர்றோம் அப்படிங்கறத இப்பவே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது நடக்குங்கிற நம்பிக்கை வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையா நம்ம மனசுல வந்து இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால ஜெயிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த புக்ல இருக்க ஒரு மெயினான கருத்துக்கள். உங்களுக்கு வந்து டைம் கிடைச்சது இல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த புக்கை வந்து வாங்கி படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட அதர் கோல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை கூட அச்சீவ் பண்றதுக்கு இதுல நிறைய மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த புக் சம்மரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு நல்ல புக் சம்மரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ, பாய்.